ஹாய் செல்லக்குட்டீஸ், இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாமா? சொல் பேச்சு கேளாமையின் விளைவு. ஒரு ஊர்ல அருண்ன்ற ஒரு சின்ன பையன் இருந்தான். அவன் ரொம்ப நல்ல பையன், புத்திசாலி பையன். அவன் கிட்ட இருந்த ஒரே ஒரு பிரச்சனை, அவன் அதிகமா பேசுவான், யாருடைய சொற்களையும் காதுல வாங்கிக்கவே மாட்டான். அவனுடைய இந்த ஒரு சின்ன தவறே அவனுக்கு பெரிய ஆபத்தா முடிஞ்சிருச்சு. ஒரு நாள் அருண் கடைக்கு போறதுக்காக நடந்து வந்துட்டு இருந்தான். வழியில அவனுடைய தாத்தாவை பார்த்தான். தாத்தா அவன் கிட்ட ஏதோ சொல்ல வந்தாரு. அவன் அதை கொஞ்சம் கூட காதுல வாங்கிக்காம ஓட தொடங்கினான். அவன் ஓடும் பகுதிக்கு பக்கத்திலேயே ஒரு பெரிய நீரோடை இருந்துச்சு. அது ரொம்ப பாசி பிடிச்சு வழுக்கும் நிலையில இருந்துச்சு. அதை கவனிச்ச தாத்தா, அருண் நில்லுப்பா, வழுக்கி விழப்போறன்னு சொன்னாரு. அவன் அதை கொஞ்சம் கூட காதுல வாங்கிக்காம ஓடி போய் வழுக்கி விழ போனான். தாத்தா சர்ன்னு ஓடி போய் அருணை காப்பாத்தினாரு. அப்புறம் தாத்தா அருணை பார்த்து கோபமா, நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ற பாத்தியா, உன்னுடைய இந்த செயலே உன்னுடைய ஆபத்துக்கு காரணமா அமைஞ்சிருச்சு அப்படின்னு திட்டினாரு. அருண் வெட்கப்பட்டு தலை குனிஞ்சி தாத்தாவை பார்த்து, தாத்தா மன்னிச்சிருங்க, இனிமேல் நான் இந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன், எல்லாரோட சொற்களையும் நான் கேட்கறேன்னு சொல்லி தாத்தாக்கு வாக்குறுதி கொடுத்தான். அன்றிலிருந்து அருண் ஊரில் உள்ள அனைவரின் பேச்சையும் கேட்க ஆரம்பிச்சான். எல்லாருக்கும் மரியாதை கொடுத்தான். குழந்தைகளா, நீங்களும் உங்களோட பெற்றோர்கள் சொல்வதையும் ஆசிரியர் சொல்வதையும் கூர்மையா கவனிக்கணும். அவங்க சொல் பேச்சு கேட்டு நடந்துக்கணும். ஓகேவா?